எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டாவில் இருக்கிற பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோஸ் தான் இது. எல்லாருமே பொங்கல் வீடியோஸ் செலிப்ரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த வீடியோஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பொங்கல் முடிஞ்சு அந்த சண்டேல தான் இந்த செலிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட்டில் இருக்க தமிழர்கள் எல்லாம் ஒன்னா இன்வைட் பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ செலிப்ரேஷன் இருக்குமான்னு தெரியல. இங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தரையும் பார்த்து இன்வைட் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு இங்கே நிறைய செலிப்ரேஷன் இருந்துச்சு. எல்லா செலிப்ரேஷனும் இந்த வீடியோஸில் கண்டினியூ வரும். ஆரம்பத்திலே ஒரு பொங்கல் பானை வச்சு பொங்கல் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு கோலாட்டம் வீடியோ. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் நம்ம கிட்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்லா நம்ம ட்ரெஸ்அப் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தோம். என் பொண்ணுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா, எல்லாரும் அங்க தமிழ்ல பேசினாங்க. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ சொன்னா வீட்டில தான் நம்ம தமிழ் பேசுவோம், இங்க எல்லாருமே தமிழ் பேசுறாங்கன்னு அவ ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அப்புறம் இந்த டான்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அம்மா அவங்க பொண்ணு அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ராதே கிருஷ்ணா டான்ஸ் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா, எப்பவுமே வீட்லயே வச்சிருப்போம், வெளியே எங்க ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க கலரா எல்லாம் ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறது, அதுவும் புதுசா நிறைய செலிப்ரேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா அவங்கள விட்டுட்டோம், எல்லா இடத்துலயும் போய் ஒண்ணா பாருங்கன்னு சொல்லி. இந்த கிட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ல இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் ஸ்கூலும் இருக்காங்க, மற்ற ஸ்கூல்ல இருந்தும். மோஸ்ட்லி இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்காலிஸ், நார்த் இந்தியன்ஸ் தான். பட் அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த செலிப்ரேஷனுக்கு ஏற்றபடி தமிழ் சொல்லி கொடுத்து அவங்க அந்த டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பையன் அவ்வளோ பேச மாட்டான். பட் அங்கே எல்லா பசங்களையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு. கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். இந்த டைம் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஃபுட்டு எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, பாக்ஸில் கொடுத்து ஒருத்தருக்கும் ஒரு பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எஸ்பெஷலி கேரட் அல்வா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தீஸ், அதுலேயே பூரி நார்த் இந்தியன் ஸ்டைல், இந்த கொல்கட்டாவில் செய்கிற ஸ்டைலில் இருந்துச்சு. அப்புறம் ஆலு, உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் எல்லா காயும் போட்டு ஒரு சப்ஜி நல்லா இருந்துச்சு. எவ்வளோ வேணாலும் நம்ம ஃபுட்டு போய் வாங்கிக்கலாம், அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் பொண்ணுலாம் சொல்லவே வேணாம், அவளுக்கு பிடிச்ச எல்லாரும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக பெங்காலிஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருந்தாங்க. பெங்காலிஸ் இருந்தாங்க, தமிழ் பீப்புள் இருந்தாங்க, ஹிந்தி பேசுகிறவங்களும் இருந்தாங்க. பட் என்ன ஒன்று, இந்த பொங்கல் செலிப்ரேஷனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என் பையன் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். இந்த பொண்ணு கூடவே தான் இருந்தாங்க ஃபுல்லாக. அந்த குட்டி பாப்பா பெங்காலி. இவனுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எதுவுமே புரியல. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. இந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஒடிசி சாங் இது. இங்கே ஒடிசி டான்ஸஸும் இதுக்கு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தமிழர் இருந்தாலும் இப்பெல்லாம் அவங்க பாட்டி கூட நல்லா கனெக்ட் ஆயிட்டான். அதனால அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இந்த சாங் பாடுறவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா அசோசியேஷன். தமிழ் பேசுகிற நம்மளோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பொங்கல் செலிப்ரேஷன்ல எல்லா அசோசியேஷனும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் இது ஆந்திரா அசோசியேஷன்லேருந்து அவங்களோட நேஷ்னல் சாங் பாடியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் டிராயிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா 5 வயசு குழந்தைலேருந்து 13 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப சத்தமாக இருந்த இடம். இந்த டிராயிங் காம்படிஷனால அந்த இடமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. எல்லா கிட்ஸ்க்கும் ஒரு கான்செப்ட் தீம் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 5 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் எந்த ஒரு தீம்லனா வரையலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனோட நேம்லனா நீங்கள் வரையலாம். அதுக்கு மேலே இருக்க கிட்ஸுக்குலாம் ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ சூஸ் பண்ணது பொங்கல். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? கிட்டே தான் எல்லா ஹெல்ப்பும் கேட்டா. இப்போ எல்லா குழந்தையும் ஒன்னா இருக்கும்போது ரொம்ப அங்கே ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு கிரையான்ஸில் வரைஞ்சிச்சு, இன்னொரு குழந்தை வாங்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. என் பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணல, இவங்களே எல்லாம் வரைஞ்சாங்க. பாப்பாவுக்கு என்ன ஒன்றுனா அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் இந்த மாதிரி பெரிய பசங்களோடலாம் ஒன்றா சேர்ந்து வரைகிறது. அவள் என்ன தீம் செலக்ட் பண்ணியிருந்தான்னா பொங்கல் செலிப்ரேஷன். அவள் அதில் முக்கியமாக அம்மா அப்பா
தம்பி அக்கா அந்த மாதிரி டிராயிங்லாம் போட்டு வரைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு அவசர அவசரமாக அந்த கிரேன்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடமே. என் பையனும் அங்கே நான் கலர் பண்ணியே தருவேன், டிராயிங் பண்ண ரொம்ப அடம் பிடிச்சான். அவனை என்னென்னமோ சொல்லி நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் ஃபைனலாக உள்ளே வந்துட்டான், நானும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்பாவோட டிராயிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்காகவே கண்டிப்பாக அவளை வந்து கொடுத்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா அவள் ஏற்கனவே டான்ஸ் முடிச்சுட்டு வந்திருந்தா, அவளுக்கு டைமே கம்மி, ஆனால் அவள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. இந்த தம்பியும் ரொம்ப நல்லா வரைஞ்சிருந்தான். இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாங்க. பாப்பா ஃபைனலில் ஒரு டிராயிங்கும் முடிச்சுட்டாங்க. ஒரு பொங்கல், 2 மரம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூரியன், ஒரு கிளவுட் போட்டாங்க. நாங்கள் எங்கள் 4 பேரையும் சேர்த்து வரைஞ்சிட்டாங்க. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே டிராயிங் இது மட்டும்தான். ஸோ அதனால அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அங்கே இருந்த சாரும் வந்துட்டு கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் யாரு, என்ன போட்டு வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. அங்கே இருந்த சார் வந்துட்டு ஒரு மேடமும் கேட்டிருந்தாங்க, நீ யார் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. தம்பியும் கூட வந்துட்டான், நானும் வரைவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்க இது அம்மா அப்பா அக்கா தம்பின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து பாப்பா விட நிறைய பேர் ரொம்ப நல்லா வரைஞ்சிருந்ததுனால பாப்பாவுக்கு ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் வரைஞ்சிருந்தா, அதனால கொஞ்சம் ஃபைனலைஸ் வரைக்கும் ஆனாங்க. ஆனால் செலக்ட் ஆகலை. அவன் என்ன சொன்னான், பரவாயில்ல நான் நெக்ஸ்ட் இதை விட நான் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி ஓகே அப்படின்னேன். ட்ராயிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோடனே பாட்டிக்கிட்ட ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாங்க. நான் இப்போவே போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி, சரி இன்னும் கொஞ்சம் ஒரு சில டான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். இந்த டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலைவாழ் சாங் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு தமிழே தெரியாது, வெறும் பெங்காலி தான். இவங்க ஒவ்வொரு சாங்குமே தமிழ் சாங்ஸ்க்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு பாட வச்சுருந்தாங்க. அங்கே மேலே ஒவ்வொரு சாங்ஸ் ஆட ஆட கீழே என் பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம். இவங்க மட்டும் இல்லை, நிறைய குட்டீஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து டான்ஸ் பண்ணதும் உண்டு. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு புதுசாக ஒரு ஸ்டேட்டோட டான்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா வந்து ஏஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால இப்போ நாங்கள் டான்ஸ் கிளாஸை ஜாயின் பண்ண வைக்கல. மேபி அப்கமிங் இயரில் நாங்கள் சேர்த்து விடலான்னு பிளானில் இருக்கோம். இவங்க டான்ஸ் கொஞ்சம் ஆடுவாங்க. சரி இதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு அதை கண்டினியூ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயும் வந்துட்டு இன்னொரு குட்டி பாப்பா இருப்பா, வருவா இதுக்கப்புறம். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் பையனுக்கு என்னன்னா அவனும் ஸ்டேஜில் போய் ஆடணும், ஒரே ஆட்டம். ஆனால் சின்ன பையனால ஆட முடியல. இந்த பாப்பாவும் பாப்பா கூட சேர்ந்து நல்லா டான்ஸ் போட்டாங்க. அந்த ஹோல் டே ஈவினிங் வரைக்கும் நடந்துச்சுங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபுட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக அலோகேட் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு டீ காஃபி அதுவும் ஃப்ரீ தான். ஸோ நல்லா ஒரு ஃபுல் டே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சண்டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனல் சாங் இதுதான். எல்லா தமிழ் சாங்ஸும் சேர்த்து போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருந்தோம். இவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லா இடத்துலையும் கிட்ஸ் நல்லா ஆட்டம் போட்டாங்க. என் பொண்ணெல்லாம் சொல்லவே வேணாம், அவர் ஆல்ரவுண்டர் ஆகிட்டாரு. எல்லா இடத்துலையும் டான்ஸ். ஏன் பையனுக்கு என்னன்னா ஸ்டேஜ் மேலே ஏறி டான்ஸ் ஆடணும், பட் அது இப்போ முடியாது. அதனால அவனை கீழே ஆட சொன்னோம். பட் அவன் கடைசி வரைக்கும் ஆடவே இல்லை, சும்மா அங்கங்கே சுற்றிட்டு தான் வந்துட்டு இருந்தான். இந்த பாப்பாவும் என்னோட பொண்ணும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடியும் போது எல்லாருக்கும் வந்துட்டு ப்ரைஸஸ் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் டைம் வந்துச்சு. பட் இவளுக்கு ஓவிய போட்டியில் வந்து ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நம்ம அப்கமிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணாங்க. பட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் ட்ராயிங் போட்டியில் இருந்தாங்களோ எல்லாருக்கும் ப்ரைஸ்ன்னொன்னே என் பையனும் ஏறி போயிட்டான். ஆக்சுவலி அவன் ட்ராயிங்கும் பண்ணலங்க, கலரிங்கும் பண்ணல. அக்கா போயிட்டதுனால அவரும் கூட போயிட்டாரு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸ்க்கும் கொடுக்கும்போது இவன் நான் வாங்கியே தருவேன்னு போனான். பட் ஏதோ அவங்க இருந்தவங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவனுக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. நீங்களே பாருங்களா அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் தள்ளி விட்டு முன்னாடி போய் நின்றுட்டாரு. அவருக்கு அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாது. நாங்கள் என்ன சொன்னோம், அவங்க ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான். எல்லா கிட்ஸ்க்கும் கொடுக்கறதுனால அங்கே நிற்கவே இல்லை அவரு. என் பொண்ணு பிடிச்சி இழுக்கு அங்கே முன்னாடி வந்துட்டு கேமராவுக்கு வந்து போஸ் கொடுக்கறது, எங்களையும் மேலே வர சொல்கிறான், மிரட்டுறான். அவனால் முடிஞ்சதெல்லாம் அவன் பண்ணான். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் போ அந்த ப்ரைஸை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அக்கா போயிட்டா. இவன் வாங்கவே இல்லைங்க, நீங்களே பாருங்க. அவன் அங்கே போவான், பின்னாடி போவான். நாங்களும் இதை வாங்கடா கொஞ்சம் அதை வாங்கடா கொஞ்சம்னு சொன்னான். இங்கேருந்து ஒரு வழியாக வாங்கிட்டான்.
நாங்களும் என்ன செஞ்சோம், வாங்கிட்ட உடனே அந்த பக்கம் போய் வாங்கிடலாம், அந்த கவரை எங்கன்னா தனியா மீற போறோம்னு நினைச்சோம். அங்க இருக்க ஒருத்தர் வேற, அவர் வேற எங்களை கேட்டாரு, இவன் ஒண்ணுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, இவனை வேற ஏத்தி விட்டீங்கன்னு. இவன் என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு அந்த கவர் எடுத்துட்டு பேக் சைட்ல ஓடிட்டான். அப்புறம் அங்க இருக்கிற இந்த மேடம் தான் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அதோட முடிஞ்சிச்சுங்க. இப்படிதான் நாங்க பொங்கல் செலிப்ரேஷனை ஹாப்பியா கொண்டாடினோம். தேங்க்யூ ஸோ மச்.